உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, நான் பிரசிடென்ட் சவுந்தரபாண்டி பேசுறேன். பாவி மவனே. ஏய், உன் அக்கா பாண்டியம்மா பேசுறல. பாண்டியக்காவா? அக்கா, என்ன ஜெயில போன் வசதி எல்லாம் பண்ணி தராங்களா? ஏலே, இன்னுமா நீ போலீஸ்ல சிக்காம தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? அக்கா, நான் எதுக்கு போலீஸ்ல சிக்க போறேன்? அக்கா, நான் என்ன உன்னிய மாதிரி முட்டாளா? இருக்கா, இந்த உலகம் இருக்கே உலகம், இது ஒரு அடர்ந்த காடு மாதிரி. எல்லாரும் அவங்கள காப்பாத்திக்க போராடியே ஆகணும். அதுல வலு இருக்கிறவன் ஜெயிப்பான், வாழுவான். இன்னிய மாதிரி உன்னிய மாதிரி உடம்புலயும் மூளையிலையும் ரெண்டுலயும் வலு இல்லாதவன் இப்படித்தான் மாட்டிக்கிட்டு ஜெயில கிடந்து சாவான். என்ன இது, இவன் சூடாமணிய பத்தி பேச மாட்டாங்க? எனக்கு தெரியாதுன்னு நினைக்கானா இல்ல இவனுக்கு தெரியலையா? என்னக்கா பேச்சியே காணும்? அப்படிதான்க்கா, அப்படிதான் பபுரு எரியும். நைட்டெல்லாம் உறங்க முடியாம நெஞ்சு அடைக்கும். அம்புட்டியும் பழகிக்கா. ஏன்னா இனிமே உனக்கு உசுறு போக தண்டியும் ஜெயிலுதான். அடச்சி, வாய முடுற மானம் கெட்டவன. பூனை கண்ணு முடிச்சான், பூலோகம் இருண்டு போயிருச்சுன்னு நினைச்சுக்கிச்சான். அந்த கதையால இப்ப நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க? இந்த மானம் ரோசம் எல்லாத்தையும் என்னைக்கோ உதுத்து விட்டுவேன் நானு. அதானே எனக்கு தெரியுமே, தொடச்சு போட்டவனாச்சே நீ. அக்கா வேண்டாம்க்கா, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத நீ. என்னைக்கா இருந்தாலும் நீ செத்ததுக்கு பிறகு ஓம் பணத்தை அவங்க என்கிட்ட தான் தந்தாகணும்க்கா. உன்னைய தூக்கி போட்டு காரியம் பண்றதுக்கு ஒரு உறவு வேணும்ல, அதுக்கு இந்த தம்பி வேணுமே. மறந்துடாதக்கா அதெல்லாம். அக்கா, இல்லைன்னா உன்னைய பாவம் அனாத பணமாத்தான் அடக்கம் பண்ணுவாங்க. ஏலே சௌந்தரம், நான் என்ன தனி பணமா போவேன்னு நினைக்கிறியா? விடியா மூஞ்சி பாயில. இந்த பாரு, ரொம்ப காலம்லாம் இல்லப்பா. கூடிய சீக்கிரம் நீயும் ஜெயிலுக்குள்ள வந்து என்ன மாதிரியே 700 ரூபாய கொடுத்து போன் எனக்கு போடதாம்ல போற, பாத்துக்கிட்டே இரு. அக்கா, ஒண்ணு நீ மறந்துட்ட. அக்கா, நீ உள்ளார இருக்க, நான் ஜாலியா வெளியில இருக்கேன்க்கா. என்னைய ஜெயில போட எந்த தாத்தாவலையும் முடியாது. இருக்கு பாயல, ஆனா சூடாமணியால முடியும்ல. அவ என்னத்தை கிழிச்சு விடுவா? உன் கூட தானே உள்ளார அவளும் அனாதையா கிடக்கா. கேனப்பயலே கேனப்பயலே, ஏன்ல நீ என்ன இம்புட்டு பெரிய முட்டாளா? ஏய் சூடாமணி வெளியில போய் 5 நாள் ஆச்சுல. என்னல பேச்ச காணோம்? அக்கா வேண்டாங்கா, இனி மிரட்டுறதுக்காக போய் சொல்லாதே. இல்ல, நான் எதுக்குல உன்னை மிரட்டுறதுக்கு போய் சொல்ல போறேன்? இத பாரு, அவ பரோல்ல ஊருக்கு போய் 5 நாள் ஆச்சு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உடனே நம்ம GH கூட்டிட்டு போனேன். அவங்க ஆசாரிப்பள்ளா ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணாங்க. அங்க இருக்கிற ப்ரொஃபசர் என்னோட ஃப்ரெண்டு. அவருக்கு கால் பண்ணி அந்த பொண்ணோட பிளட் டைப்பை ரெடி பண்ண வைக்க சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்ல அனுப்பிட்டு வரேன். நல்ல வேலை பண்ணதா. ஏ ரத்னா, ஏதாச்சும் சமைச்சிங்களா இல்லையா? எங்கிட்டே டைம் இருக்கு, நாங்க வெளியில சாப்பிட்டுக்கிறோம். விடு, ஒரு நாள் தானே. ஏய் டாக்டர், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வெளில வந்து கொடுக்கேன். ஆமா, கனி வீராலாம் எங்கடி? 2 நாளா பின்னல பிரிக்காம சும்மா வாரி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். தலை அரிக்க போது. பாவண்டி, அவ எங்க இருக்கா? மைனி, இங்க பாருங்க. தலைக்கு குளிப்பாட்டி அவங்களே எனக்கு செடப் பண்ணி விட்டாங்க. கரெக்டா இருக்கு மைனி, அவரவே அவராது. ஆமாட்டே, எனக்கும் பாரு, அவங்க எவ்வளவு நல்லா அழுத்தி சீவி விட்டுருக்காங்கன்னு. ஆமா, பின்னல் அவுந்துருமோன்னு பயமே இல்லாம போலாம். ரத்னாக்கா, எனக்கு பசிக்குது. ஏய்,
ஒரு சிக்கலான பிரசவ கேஸ்டி. இப்பதான் முடிச்சிட்டு வரேன். இனிமே தான் குளிச்சுட்டு போய் சமைக்கணும். எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொஞ்சம் கடையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் லஞ்ச் சமைச்சிட்டு எல்லாருக்கும் சண்முகத்துக்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். இம்புட்டு நேரம் கழிச்சு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு போகணுமா? டைம் இருக்காது டி. எதுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்? எல்லாருக்கும் இட்லி ரெடியா அவிச்சு வச்சிருக்கேன். ஆளுக்கு 2 பிச்சு போட்டுட்டு போங்கல. சூப்பர். காலையிலேயே சுட சுட இட்லியா? இப்படி சாப்பிட்டு எம்புட்டு நாளாச்சு. ஏட்டி வெறும் இட்லி மட்டும் இல்ல, கூடவே குடல் குழம்பு வச்சிருக்கா. சாப்பிட்டு போங்க. சுட சுட இட்லிக்கு குடல் குழம்பா? கேட்கும் போதே எச்சி ஊறுதே. ஊறுதா? எனக்கும் ஊறுது. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஆண்டி. எப்படி சமாளிக்க போறேன்னு பயந்துட்டே இருந்தேன். சுடு தண்ணி வைக்க கூட டைமே இல்ல. நான் போய் பச்சை தண்ணிலேயே குளிச்சுட்டு வந்துடுறேன். எதுக்குதா? உனக்கு சுடு தண்ணி எடுத்து நீ குளிக்கிற ரூம்ல வச்சுட்டேன். வேண்டிய அளவுக்கு பச்சை தண்ணி வளாவி குளிச்சுக்கோ போ. ஐயோ, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல ஆண்டி. நிதானமா குளிச்சுட்டு வா. மதியத்துக்கும் சேர்த்தே நான் ஆக்கி வச்சுட்டேன். என்ன? சண்டையே வந்ததில்ல. மதியத்துக்கும் சமைச்சிட்டீங்களா? எப்படி? எத்தனை மணிக்கு எழுந்தீங்க? நான் வழக்கமா எந்திரிக்கிற நேரம் தான். இதுல என்ன இருக்கு? ஏத்தா அவங்க தூங்குனா தானே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, என்னாச்சு சார்? ஏன் கண் கலங்குறீங்க? அது அது இதோ பாருங்க, கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு இதெல்லாம் சொல்லி சமாளிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் சார். உங்களோட முகத்தை பார்த்தாலே தெரியுது. அதோட சாப்பிடும் போதே கவனிச்சேன், நீங்க பாதியிலே எழுந்திருச்சு வந்துட்டீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். இல்ல அன்பரசி, அண்ணன் பல வருஷம் கழிச்சு வந்திருக்காரு, அதனால அன்பு காட்டுறாங்க. ஓகே, இது வரைக்கும் அம்மா அவங்களோட அன்பை முழுசா எனக்கு தானே கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ எல்லாமே அவருக்கு போன மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் நானும் அவங்க பையன் தானே, கடைசி பையன் வேற. நானும் அவங்க பக்கத்தில் தான் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு ஒரு வாய் இந்தாடா அப்படின்னு ஊட்டினாதான் என்ன? சரி விடு அன்பரசி, இதெல்லாம் உனக்கு புரியாது. இது அம்மா பையனுக்கு இடையில இருக்கிற பாசம். ஏய், நான் இங்க ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. என்ன சார், அம்மா பையனுக்குள்ள இருக்கிற பாசம் எனக்கு புரியாதுதான். ஆனா அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற இந்த ஈகோ கிளாஷ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பொசசிவ் ஆகுறீங்களா சார்? ஆஹா, அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு மட்டும்தான் அவங்க அன்பு வேணும்னு நினைக்கிறது தான் பொசசிவ். எனக்கும் வேணும்னு நினைக்கிறது எப்படி பொசசிவ் ஆகும்? சார், நீங்க பேசும்போதே உங்க மனசுல என்ன இருக்குன்னு வெளியே தெரியுது சார். பாரு குழந்தைக்கு கோவத்தை. கோச்சுக்காதீங்க சார். குழந்தையா இருக்கும் போதுதான் அம்மா எனக்கு மட்டும்தான், அண்ணன் கூட பேசக்கூடாது, தம்பிக்கு சாப்பாடு ஊட்டக்கூடாதுன்னா கோவம் வரும். ஏன்னா அந்த வயசு அப்படி. அந்த நேரத்துல அம்மா தான் பசங்களுக்கு உலகம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி தனக்குன்னு ஒரு உலகத்துக்குள்ள பசங்க போயிருவாங்க. அம்மா அப்பா மேல பாசமும் அன்பும் இருந்தாலும் இந்த பொசசிவ் இருக்காது. ஆனா உங்களுக்கு இப்ப வந்திருக்கு சார். ஒரு வகையில எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா நீங்க இன்னும் குழந்தையாவே இருக்கீங்க. இங்க பாரு, நான் ஒன்னும் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணல. எனக்கு தோன்றத சொன்னேன், அவ்வளவுதான். சரி விடுங்க, எல்லாம் சரியாயிடும் சார்.
ஆமா, நீங்க ஏன் உங்க அண்ணன் கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறீங்க? ஏண்டி இவ்வளோ பேசின உனக்கு அது மட்டும் தெரியலையா? திடீர்னு 27 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணன்னு ஒரு உறவு வந்து நின்னா எப்படி பேச முடியும்? சின்ன வயசுல இருந்து ஒன்னா விளையாடி பேசி சிரிச்சு வளர்ந்துருந்தா ஓகே, அண்ணங்கிற ஃபீல் இருக்கும். இப்ப அது யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சருங்கிற மாதிரி தானே தோணும். நீங்க சொல்றது சரிதான் சார். ஆனா உங்க கதை எல்லாரும் மாதிரி இயல்பா இல்லையே. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணன் காணாம போயிட்டாரு, இப்பதான் வந்திருக்காரு. அவரை நீங்க ஏத்துக்க தானே வேணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்காக அத்தை உங்களுக்கு வேட்டி சட்டையும் எனக்கு சாரியும் எடுத்து கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? கேளுங்க. இல்ல, நான் அத்தைக்காக தாலி கழட்டி வச்சத சில பேர் தப்பா பேசுறாங்க. புருஷனுக்காக கட்டி இருக்கிற தாலிய மாமியாருக்காக கழட்டி வச்சிட்டியேன்னு கோவில்ல சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. மீனாட்சி அக்கா கிட்ட கூட சில பேரு கேட்டதா சொன்னாங்க. நான் தாலியை கழட்டி வச்சதுல உங்களுக்கு என் மேல எதுவும் கோவம் வருத்தம்லாம் இல்லைல்ல? தீபா, நீங்க என் மேல பாசம் வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. என் அம்மா மேலேயும் பாசம் வச்சிருக்கீங்களா, அதான் பெரிய விஷயம். எனக்கு இதுல எந்த கோவமோ வருத்தமோ இல்லைங்க. இப்பதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேள்வி கொஞ்ச நாளாவே என் மனச போட்டு அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. நீங்க சொன்ன பதில கேட்டு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரி, நான் இதெல்லாம் கபோர்ட்ல எடுத்து வச்சுக்கிறேன். ஐயோ, பள்ளி பள்ளி பள்ளி, அதோ பள்ளி. ஐயோ, பயமா இருக்கு. ஐயோ, பள்ளி பள்ளி பள்ளி. ஐயோ, பள்ளி 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 பள்ளி, பயமா இருக்கு பயமா இருக்கு. ஹலோ, அங்க பள்ளி இல்ல. இல்ல, பள்ளி இருக்கு, அங்க இருக்கு, பாருங்க. அங்க இருக்கு. ஐயோ, ஏங்க, அங்க பள்ளியே இல்லங்க. அங்க இருக்கு, அங்க இருக்கு. அங்க எதுவுமே இல்ல. பள்ளி அங்கதான் இருந்துச்சு, நீங்க பாருங்க, நல்லா பாத்துட்டு சொல்லுங்க. நீங்க பாருங்க, அங்க பள்ளி இல்ல. அதோ அங்க பாருங்க, அங்கதான் பள்ளி இருந்துச்சு. ஐயோ, அங்க எங்க பள்ளி இருக்கு? நான் பார்த்தேன், அங்க இருந்துச்சு. அங்க பள்ளி இருந்துச்சு, நான் உள்ள போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அத்தை, அந்த வர அத்தை. அத்தை கூப்பிடுறாங்க, நான் போறேன். அத்தை கூப்பிடலையே. அத்தை கூப்பிட்டாங்க, நான் போறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்தாங்க, மாலையை போட்டுங்க. நானே போட்டுக்கணுமா? போட்டுங்க.
போட்டுங்க. அம்மா, மாங்கல்ய பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஆ. என்னம்மா மாங்கல்யத்தை காணோம்? எடுத்து வைக்கலையா? ஐயரே, எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க. அது மட்டும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தீபா, உங்ககிட்ட தானே தாலியை கொடுத்தேன். எங்க வச்சிருக்க? எங்க ரூம் கபோர்ட்ல தான் வச்சிருக்கேன் அத்தை. அப்படியா? மீனாட்சி, அத்தை. நீ போய் அதை எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை. என்ன தாலியை காணோம்? இதுல தானே வச்சிருக்கேன்னு சொன்னா. என்ன இதுலயும் காணோம்? அம்மா, முகூர்த்தத்துக்கு நாழியாயிண்டே போகுதுமா. மாங்கல்யத்தை சீக்கிரம் எடுத்தார சொல்லுங்க. இதோ சொல்றேன். என்ன தாலி எடுத்து வரேன்னு போனா இன்னும் காணோம். மைதிலி, அம்மா, மேல போன மீனாட்சி இன்னும் காணோம். என்னன்னு பாரு. தாலி எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க. சரிங்கம்மா. ஐயோ, எல்லா இடத்துலயுமே தேடியாச்சு. தாலி எங்கேயும் காணுமே. ஒருவேளை தீபா வேற எங்கேயாவது வச்சுட்டு தப்பா சொல்றாளா? என்ன மீனாட்சி, தாலி எடுத்துட்டு வர சொன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாலியை தான் தேடிட்டு இருக்கேன். என்னது, தாலியை தேடிட்டு இருக்கீங்களா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரிஷி, நீ எங்க கிளம்பிட்ட? ஆஃபீஸ். ஆபீஸ்? இப்போ ஆபீஸ்க்கு போறது நல்லது இல்லப்பா. யூ ஆர் ரைட் ஆண்டி. ஆபீஸ்ல ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, மக்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. நீ இப்ப போறது சரியா இருக்காது. சொன்ன நீ அவங்களுக்கு பயந்து ஆபீஸ் போலையா? மக்களா? யார் மக்கள்? அவங்களுக்கு என்ன பத்தி எதுவும் தெரியாது. அவங்களுக்கு பயந்து வீட்டுல உட்காரணுமா? நீ இங்கே தங்கிட்டனா அப்போ பேசுறதுக்கு அவங்களுக்கு நிறைய டாபிக் கிடைச்சிரும். இப்படி ஒளிஞ்சிருந்து அவங்க சந்தேகத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணுமா? இல்ல மனிஷ்கா, ஆமா, அவங்க எல்லாம் எனக்கு யாரு? எதுவும் இல்ல. அவங்க என்ன பத்தி பேசுவாங்க, என்ன பத்தி கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அது எதுவும் என்ன அஃபெக்ட் பண்ணாத. அப்படியே நீ யார பத்தியாவது கவலைப்படணும்னா உன் கூட இருக்கவங்கள நினைச்சு கவலைப்பட. அவங்க உன் கூட ஒன்னா இருக்காங்க, உன் வீட்டுல வாழ்றாங்க. நான் பதில் கொடுக்கணும்னு இருந்தா அது உங்களுக்கு மட்டும்தான். என் கூட நீங்க ஒரே வீட்டுல இருக்கீங்க. நீங்க என் ஃபேமிலி. நீங்க தப்பா பார்த்ததா நான் வருத்தப்படுவேன். அதோட எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஐ மீன், நீங்க எல்லாரும் என்ன முழுசா நம்புறீங்கல்ல? எனக்கு இந்த ஒரு விஷயம் போதும். இது தவிர லைஃப்ல வேற எதுவும் வேண்டாம். கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீ தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இன்னும் நம்ம குடும்பத்துக்கு இது ரொம்ப கஷ்டமான நேரம் தான். ஆனா இதையெல்லாம் பார்த்து நாம பயந்துட்டு இருக்க வேண்டாம். இதை ஃபேஸ் பண்ண நாம கத்துக்கணும். இதுக்கெல்லாம் பயந்து ஒழியக்கூடாது. போய் அதிக நாட்கள் நீடிக்காது, அதோட நிஜமும் சாகாது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வந்துரும். போய் எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் அதோட ஆயுள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதோட உண்மையை மறைச்சு வைக்க முடியாது. ஒரு நாள் வெளிச்சத்துக்கு அது கண்டிப்பா வரும். இல்லையா பாட்டி? ஆமா செல்லம். So let's face it together. It's okay. எல்லாம் சரியாயிடும். நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். பட் ரிஷி, I still feel it's a bad decision. Trust me மலிஷ்கா. இன்னைக்கு இங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க. ரிஷி ப்ரோ, அந்த மீட்டிங்கை நான் கேன்சல் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே ஆயுஷ், நம்ம மறுபடியும் கூப்பிடலாம்.
and I'm sure அவங்க கண்டிப்பா வருவாங்க. இன்னைக்கு மீட்டிங் நடக்கலன்னா இன்னும் 5 மாசம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ப்ராஜெக்ட்ல இந்த டிலே இருக்க கூடாது. தேவையில்லாம கம்பெனிக்கு லாஸ் ஆகும். ஐ நோ டாட், நான் சொல்றது கரெக்ட் தானே? நான் கிளம்புவா. நீ போயிட்டு வா. ஆனா ரிஷி, நீ ஆபீஸ்க்கு போனாலும் மத்தவங்க பேசுறது பெருசா எடுத்துக்காதப்பா, சரியா? மாம், உங்க பையன் ஒன்னும் அந்த அளவுக்கு வீக் இல்ல. அவனை ஸ்ட்ராங்கா தான் நீங்க வளர்த்திருக்கீங்க. எல்லாத்தையும் நான் சமாளிப்பேன். டேக் கேர். எஸ். பாயுஷ், போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராதா, நீங்க திரும்ப வந்துட்டீங்க. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ராதா, நீ இன்னைக்கு எங்களுக்காக செஞ்ச காரியம் இருக்கே, இது இந்த உலகத்துல யாரும் யாருக்காகவும் செய்ய மாட்டாங்க. ராதா, எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுமா, உன்னோட கிருஷ்ணர் என்னைக்குமே உன்னை கைவிடவே மாட்டாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்த உடனே கடவுள் கிருஷ்ணர் கிட்ட உனக்காக ரொம்ப சண்டை போட்டுட்டான். அங்க பாரு, கிருஷ்ணர் கூட இருந்து ராதைய பிரிச்சு இங்க கொண்டு வந்து வச்சுட்டான். எல்லாம் உனக்காக தான் ராதா. நீ நல்லா இருக்கல்ல? நான் எதுக்கு உன்கிட்ட இதெல்லாம் கேட்கறேன்? நீதான் பெரிய பைத்தியமாச்சு. மோகன், பின்ன என்னமா? எதுக்கு தேவையில்லாம உள்ள போனா? ஏதாவது பிளான் பண்ணி குஷியை வெளியே கொண்டு வந்திருப்போம்ல. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? உனக்கு உன் உயிர் மேல ஆசையே இல்லையா? நீங்க கூட உங்க உயிரை பத்தி கவலைப்படாம தானே உள்ள வந்தீங்க. நீங்க எனக்காக இப்ப என்ன செஞ்சீங்களோ அததானே நான் குஷிக்காக செஞ்சேன். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல மோனையா, ஆனா குஷிக்கு மட்டும் நான் எதுவும் ஆக விட மாட்டேன். ஆத்திரத்துக்கு எடுத்து ஓங்கி ஒரு அறை விட்டனா? குஷிக்கு எதுவும் ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாவ், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ணா பாருங்க. சூப்பர். என்ன மாப்பிள்ள சார், இந்த மோதிரத்தை போட்டு பையன் ஸ்டேட்டஸ ரொம்ப கூட்டி பாக்குற மாதிரி இருக்கு. அண்ணே, செக்குமா தான் விஷயம்னா கௌதம் காம்ப்ரமைஸ் பண்ணுவான், ஆனா நம்ம விஷயம்னா
அவன் என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். இந்தா பத்திரமா வச்சுக்கோ. எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு அண்ணனுக்கு நல்லா தெரியும். மை ஸ்வீட் பிரதர். எல்லாம் சந்தோஷம்தான். ஆனா கல்யாணமானதும் நீ ஜீவா வீட்டுக்கு போயிடுவ. அது நினைச்சாதான். அண்ணா அப்படின்னு உனக்கு யாரு நான் சொன்னது? அந்த வீட்ல எவ்வளவு நாள் நான் இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அங்க போர் அடிச்சா நான் இங்க வருவேன். அப்புறம் தேவைன்னா நான் இங்க இருப்பேன். மாயா, டைம் ஆகலையா? போய் ரெடி ஆகு போ. ஆமாண்ணா, நான் ரெடி ஆகணும். இங்க பாரு கௌதம், நீ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ இங்க வந்து இருப்பேன்னு சொன்னா. புரியுதுமா? ஐயோ இவள கடவுளே, இந்த மாயாவுக்கு எப்போ என்ன பேசணும்னே தெரியாதுன்னு. இவ கல்யாணம் முடிஞ்சாதான் எனக்கு நிம்மதி. சக்கு, இந்த லக்கி லட்சுமிகாந்த் இருக்கிறப்ப நீ எதுக்கு பயப்படுற? கல்யாணம் தானா நடக்கும். என்ன லக்கியோ என்னமோ, இவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்துற வழிய பாக்கணும்னு. ஹேய், அம்மா எங்க? அம்மாவா? அப்பா கூட போன்ல டிஷும் டிஷும் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க. ஹலோ, வாட்? நிஜமாவா? ஹரிஷா அனுப்பியிருக்கீங்களா? ஓகே, நான் மெயில் செக் பண்றேன். நீங்க டான்ஸ் ஆடியே ஆகணும். வாங்க. ஐயோ, எனக்கு இந்த டான்ஸ் எல்லாம் வராது. யூ கேரி ஆன். இங்க ஆடுறவங்க எல்லாம் டான்சரா? ஜாலியா ஒரு 4 ஸ்டெப் போடுங்க. வாங்க. சாரி, எனக்கு ஆட வராது. அட வாங்கங்கறேன். வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சம்பந்தி, உங்களுக்கு நாங்க ஏதாவது குறை வச்சுட்டோமா? எதா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல, அது ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க சம்பந்தி, நீங்க தயக்கப்படாம சொல்லுங்க. சொல்லுங்க மாமா. அவங்களே கேக்குறாங்க, இதுதான் சரியான நேரம். செதர் தேங்காய் மாதிரி இப்ப உண்மையை போட்டு உடைச்சிட வேண்டியதா? எதா இருந்தாலும் சொல்லுங்க சம்பந்தி. அது என் பையன் சீனு இருக்கான்ல, சீனு. எங்க சீனு மாயா. ஐயோ அம்மா, அப்பா. சம்பந்தி என்னாச்சு? விக்கல் சம்பந்தி, விக்கல். கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி கிடைக்குமா? கண்டிப்பா. தேனு, தண்ணி கொண்டு வர சொல்ல. காவேரி, அம்மா ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வா. தோ கொண்டு வரேம்மா. சம்பந்தி, உங்களை யாரோ நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வா. வந்துட்டேம்மா. என்ன இந்த பாட்டில கொண்டு வந்துட்டேன்? ஐயா, ஃப்ரிட்ஜ்ல இருந்த தண்ணி தான் எடுத்துட்டு வந்தேன். சம்பந்தி, அந்த தண்ணி உங்களுக்கு வேண்டாம் சம்பந்தி. ஏங்க, இது நல்லா ஜில்லுன்னு தானே இருக்கு. இத குடிச்ச உடனே விக்கல் நின்றும். ஐயோ, அப்பதாங்க ஆரம்பிக்கும். என்னது? இல்ல, விக்கல் அதிகமா ஆரம்பிக்கும் சொல்ல வந்தேன். சம்பந்தி, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு சாதாரணமான தண்ணியை குடிங்க. அம்மா, நீ போய் எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. இருங்க, ஜில்லுன்னு குடிச்சா நின்றும். சம்பந்தி, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு ஒன்னும் புரியல. அது உங்க உடம்புக்கு ஆகாது. இது நம்ம ஊர் தண்ணியே இல்ல.
சம்மந்தி எனக்கு எல்லா ஊர் தண்ணியும் ஒத்துக்கும். பரவாயில்ல விடுங்க. இது தண்ணியே இல்லைங்க. அப்புறம் வேற என்ன? அது அது வந்து சோடா சோடா. ஓ சோடாவா? அப்ப இன்னும் நல்லதா போச்சு. காலையில இருந்து எனக்கு ஒரே நெஞ்செரிச்சல் இல்ல, இத குடிச்சா சரியாயிடும். ஐயோ சம்மந்தி குடிக்காதீங்க, குடுங்க. இவ்வளவு சொல்றேன் குடிக்காதீங்க, குடுங்க. குடிக்கூடாது சம்மந்தி, நீங்க குடுங்க. குடிக்கூடாது, குடுங்க. குடுங்க சம்மந்தி. ஐயோப்பா சம்மந்தி, சம்மந்தி வேண்டாம் சம்மந்தி, சம்மந்தி. சம்மந்தி போதும் சம்மந்தி, சம்மந்தி போதும். ஐயோ இது சோடா மாதிரியே இல்லையே, சரக்கு மாதிரில இருக்கு. ஐயோ சந்தேகமே இல்ல, இது சரக்கே தான். இது சோடா இல்ல. வேற என்ன? இது சாதா சோடா இல்ல, ஸ்பெஷல் சோடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.